வழக்கு பதிவு செய்யாமலேயே ஒருவரை அழைத்து சென்று மிருகத்தனமாக தாக்கி அந்த வழக்கை மறைக்க இந்த அரசு ஏராளமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகுதான் இந்த உண்மை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் நெல்லையிலே ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை மிதித்தே கொண்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சம்பவம் நடைபெற்று விட்டது. இது அரசாங்கத்துக்கும் தெரியும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை இந்த வழக்கை நீத்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தினால தான் வேற வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் அந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார்கள். சார், தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் இருக்குது அதிகமாக இந்த 4 ஆண்டுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஆணவ படுகொலைன்றதும் தொடர்ந்து நடைபெற்று இருந்தது. சிவகங்கை அப்படி மாவட்டங்களில் நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு மாணவன் 2 மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை கொலை செய்ததாக பத்திரிகை செய்தி. ஆக தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அப்படித்தான் வந்துட்டு இருந்தது. இப்ப கொலை நிலவரம் என்ன, கொலை பட்டியல் நிலவரம் என்ன, அப்படிதான் அறிவிப்பு வருது, தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டாங்க. இன்னைக்கு 20 ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 20 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் இருந்திருக்கு. குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு சரியில்லை, கொடுக்கப்பட்ட இடமும் ரொம்ப தொலைதூரத்தில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி அவர் வழக்கு செய்வதே வேண்டாம் இருப்பதான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேற வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, ஊடகமும் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது. அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் தான் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனாலதான் வேண்டாம் வெறுப்ப ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு 3 நாள்ல அது செக்கா கொடுக்கணும், கேஷா கொடுக்க முடியாது சட்ட நீதியா. அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி, எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். டிஎம்கே ஐடி ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் வரவேற்றிருக்காங்க. கீழடியில் பூனல்ல போட்டுட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழடிக்கு தமிழர் நாகரிகம். அதை நான் அங்க பேசுறேன், நான் அங்க கீழடிக்கு தான் போறேன், அங்க வாங்க, அதுக்கு உண்டான பதில் சரியான பதில் தரப்படும். மக்களுடைய வரவேற்பு இன்னைக்கு இந்த இடத்துல வேண்டாம். இது ஒரு துயரமான சம்பவம் நடந்த இடம். இதுல இது அளவோட நாம் நிறுத்திக்கலாம். கீழடிக்கு வாங்க, அங்கதான் போறேன். அங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க, என்னுடைய பதில் சரியா. சிவகங்கை மாவட்டத்தில் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த அஜித்குமாரினுடைய பெற்றோரை சந்தித்ததற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அவருடைய மரணத்திற்கு திமுக அரசை பொறுப்பேற்க வேண்டும் என அவர் குற்றம் சாட்டியிருந்தார்.